The Prime Minister, of course, who has a direct connection with God, speaks directly to God. Yes, the Paramatma speaks to Modi ji's Atma directly. Unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being. And the Prime Minister says Gandhi is dead. And Gandhi was revived by a movie. I mean, can you understand the ignorance? That Gandhi is dead and a movie revived the father of the nation. No. Gandhi is not dead. Gandhi is alive. ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்கு, பார்லிமெண்ட்ல அவர் பேசணும். கிளாப் தட்டருக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னமோ அதுபோல் அங்கேயும் கொத்தடிமைகள் இருக்கிறாங்க, அவங்க கை தட்டணும். இது உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்றாரு, அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம். அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்றோம். ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தியா இருந்தா பரவாயில்ல, அவர் வயநாடு எம்பியா இருந்தா பரவாயில்ல, ரேபரேலி எம்பியா இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு. அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டிராயிட்டாங்க, அக்னிபத் ஸ்கீம்ல உள்ள போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு அக்னிபத்தில் இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா 1,10,00,000 பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சபையிலே பொய் சொல்லியதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? அதை தாண்டி ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கு. ஆனா பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைன்னா கோவம் வரத்தானே செய்யும். நீங்க சொல்லிக்கங்க, காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஹிந்து இல்ல, கிறிஸ்டியன் இல்ல, முஸ்லீம் இல்ல, அது உங்க தனிப்பட்ட கருத்து. பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை, ஹிந்துக்கள்னா இப்படி, ஹிந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்கிறார். இங்க எல்லாம் ஹிந்து மதத்திலே பிறந்து, ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து, ஹிந்து கோயில்ல போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு, குலதெய்வம் கோயில்ல மொட்டை அடிச்சு, குலதெய்வம் கோயில்ல கெடா வெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? இல்ல ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், நான் எல்லா மதமும் சமம் தான். அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரையுறவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு அது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும்? நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும்? பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னா நான் பிஜேபியில் இருக்கேன், நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும், கிறிஸ்தவனையும் மதிக்கணும். நாங்களாம் கோயில்ல பிறந்து மொட்டை அடிச்சு பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்ன இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குன்னா? இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.